ஐபிஎல் தொடரில் அனைத்து அணிகளுமே ஓரளவு தங்களின் முழு ஆற்றலை ஒரு போட்டியிலாவது வெளிப்படுத்தியிருக்கிறது, சிஎஸ்கேவை தவிர. தற்போது புள்ளிப் பட்டியலில் சிஎஸ்கேவுடன் பின்னிலையில் இருக்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியும் தோல்விகளை தழுவியிருந்தாலும் அந்த அணி பலமான அணியாகவே இருந்திருக்கிறது. பஞ்சாப் கிங்ஸ் அணி நிர்ணயித்த 246 ரன்கள் இலக்கை ஹைதராபாத் அணி 18.3 ஓவர்களில் அடித்தது. அதில் அபிஷேக் சர்மா 141.55 ரன்களை அடித்திருந்தார். கடந்த சிஎஸ்கே போட்டியும் அவர்களது பேட்டிங் அணுகுமுறை குறித்த நேர்மறை எண்ணத்தை கொடுத்திருக்கும். அதேபோல் நேற்று ஏப்ரல் 28 குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு எதிராக ராஜஸ்தான் அணி 210 ரன்கள் இலக்கை 15.5 ஓவர்களில் அடித்திருக்கிறது. குறிப்பாக 14 வயதான வைபவ் சூரியவன்ஷி 38 பந்துகளில் 101 ரன்களை அடித்து மிரட்டியிருந்தார். இப்படி மற்ற 9 அணிகளும் இன்னும் பிளே ஆஃப் ரேஸில் இருந்து கொண்டிருக்க, சிஎஸ்கே மட்டும் இன்னும் பழைய தோற்றத்திலேயே 10வது இடத்தில் படுத்துக் கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் சிஎஸ்கே அணி நடப்பு சீசனில் அதன் 10வது லீக் போட்டியை சேப்பாக்கத்தில் பஞ்சாப் கிங்ஸ் அணியுடன் நாளை ஏப்ரல் 30 மோத இருக்கிறது. சிஎஸ்கே எப்படியாவது இந்த போட்டியை வென்றால் மட்டுமே ஓரளவு நம்பிக்கை கிடைக்கும். அந்த வகையில் சிஎஸ்கே அணிக்கு நாளைய போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் அணியின் இந்த 3 வீரர்கள்தான் பெரிய பிரச்சனையாக இருப்பார்கள். இந்த 3 பேரை சமாளிக்காவிட்டால் சிஎஸ்கேவுக்கு நாளையும் தோல்வி உறுதி எனலாம். பஞ்சாப் கிங்ஸை முதல் சுற்றிலேயே சிஎஸ்கே சிறப்பாகவே எதிர்கொண்டது. அதில் டாப் மற்றும் மிடில் ஆர்டர் பேட்டர்கள் ஒற்றை இலக்கத்தில் ஆட்டமிழந்து பஞ்சாப் 83 ரன்களுக்கு 5 விக்கெட்டை இழந்த சூழலில் அஸ்வின், நூர் அகமது என அனைவரையும் அசால்ட்டாக எதிர்கொண்டு 42 பந்துகளில் 9 சிக்ஸர், 7 பவுண்டரிகளை பறக்கவிட்டு 103 ரன்களை குவித்தார் பிரியான்ஷ் ஆர்யா. இவர் அன்று அடித்திருக்காவிட்டால் நிச்சயம் சிஎஸ்கே அந்த போட்டியை வென்றிருக்கும். அதேதான் இப்போதும். நாளைய போட்டியில் இவரை தடுக்காவிட்டால் சிஎஸ்கேவால் வெற்றியே நெருங்கவே முடியாது. டாப் ஆர்டரில் பிரியான்ஷ் ஆர்யா என்றால் மிடில் ஆர்டரில் இவர்.